இன்னைக்கு நாம கேஸ் ஸ்டடியில் பார்க்க போகிறது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, ஸ்விக்கி, சொமேட்டோ இதெல்லாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியுமா? யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, யூஸ் பண்ணாமல் போறீங்க இல்லையா? சரி, அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இதெல்லாம் என்னென்னலாம் யூஸ் ஆகுது, என்னென்ன பிரச்சனைகள் வருது உங்களுக்கு இல்லை, நிறைய யூஸ் ஆகிருக்கு, நாங்கள் நல்லா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு சொல்லலாம். என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, என்னென்ன ஆப்பு அதெல்லாம் சொல்லலாம். என்ன அப்ளிகேஷன் சொல்லுங்க? ஓகே, எல்லாமே நமக்கு எதுவுமே வெளியில போய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இருந்த இடத்துல இருந்து எங்கே இருந்தாலும் வாங்கிக்கலாம். சரி, இதை எதனால சஜஸ்ட் பண்றீங்க? நம்ம நேரில் போய் வாங்குற மாதிரி வராது. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இப்போ ஒரு கல்யாணமே வருதுனாலும் என்ன பண்றோம்? நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். இல்லை இல்லை, நம்ம எல்லாருக்கும் தேவையான துணி வாங்கணும் அப்படின்னா போய் பார்த்து 10 கடை ஏறி இறங்கி தானே வாங்குறோம். அப்புறம் ஏன் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுறோம்? டைம் நிறைய இருக்கும். இப்போ டைமிங் டைமிங் கிடைச்சாலும் யாரையும் நம்ம ஒட்டுக்க சேர்க்க முடியுது. அப்பா ஒரு இடத்துக்கு போறாரு, அம்மா ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. சரி, அந்த மைண்ட் செட் வந்துருச்சுன்றது எல்லாருக்குமே இந்த ஜென்ரேஷனுக்கே அப்படிதான் இருக்கு. அதை நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ நான் போய் 10 கடை ஏறி பார்க்கறத அந்த 10 கடையில பார்க்கறதும் அவங்க இருக்குன்றீங்க. அப்படித்தானே? எல்லாமே கிடைக்குது. சரி, வேற என்னென்ன ரீசன் இருக்கு? நான் இங்க வாங்குறதுக்கு என்ன ரீசன்? ஒரு சில கடையில நம்ம ஷூல பைக்கு அப்படி போகிறோம், அந்த கடையில் கிடைக்கிறது. இப்போ அதை டிஃப்ரெண்ட் சாய்ஸஸும் அதில் இருக்கு, டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸும் அதெல்லாம் காம்போவாக கிடைக்கும். நம்ம ரேட் ஒரு ஸ்க்ரீன் ஆஃபாக கிடைக்கும். நிறைய ஆப்ஷன் இருக்கு. நம்ம வாங்கலாம். அப்போ அது நிறைய பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதை சஜஸ்ட் பண்ணுறீங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. சரி, இது இல்லாமல் வேற என்ன ரீசன்? இப்போ சாப்பிட்ற எல்லாமே இப்போ ஒரு ரோஸ் இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஸ்விக்கி மட்டும் 20 ரோஸ் இருக்கும். அது இல்லாமல் அந்த ரேட் பண்ணாமல் ஹோட்டலுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஓகே, கன்செப்ஷன் அவங்களுக்கும் கிடைக்குது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அவங்களுக்கும். இன்னொன்று நம்ம நினச்ச ஃபுட்டை நினச்ச நேரத்தில் நம்ம வாங்கிக்கலாம். அது 24 hours நமக்கு கிடைக்கும். இதுனா அப்படி கிடைக்காது. கடையில் 9 to 5 இல்லை 8 அந்த மாதிரி மிட் டைம்ல உங்களுக்கு எப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பட் இது எப்போ வேணாலும் யூஸ் ஆகும். இப்போ நம்ம இன்னொன்று நிறைய ஹெல்த் சம்பந்தமான உணவுகளும் அதில் கிடைக்கும் இல்லையா? லைக் மில்லட்ஸ் மாதிரி தானிய வகைகளான உணவுகள் எல்லாமே கூட நமக்கு ஆன்லைனில் கிடைக்கும். அதனால அதுவும் பெனிஃபிட்டாக இருக்குது. சரி, இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு பக்கம் நம்ம கையில இருந்து காசு கொடுத்துட்டு இருந்தது போய் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஒன்று நமக்குள்ள வந்துருச்சு. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? யார் யார் என்னென்ன அப்ளிகேஷன் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இது மாதிரி நிறைய இருக்கு. இதில் ரொம்ப எல்லாராலையும் ரொம்ப ஃபெமிலியராக நீங்கள் சொல்கிறது எல்லாமே பல லட்சம் பல கோடி பேருனால யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாம் எப்போ வந்தது? ஆஃப்டர் த லாக்டவுன்ஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த பண பரிவர்த்தனை அப்படிங்கிறதே ரொம்ப அதிகமாக நமக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நம்மளால வெளியில் போக முடியல. அப்போ அந்த சூழலுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாம் அதுக்கு பழகிட்டோம். அதனால நம்மளால மாற்றிக்க முடியல. இதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ நம்ம வெளியில் போகிறோம், சுதந்திரமாக இருக்கும். நம்ம யாரும் மாஸ்க் போடுங்கன்னு சொல்லலை, யாரும் தடுத்துக்கிறதுல. ஆனாலும் நம்ம பாக்கெட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்கறது இல்லை, ஃபோனில் இருந்து தான் போயிட்டுருக்கு. இதை என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஃபோனில் 5000 ரூபாய் வச்சுருந்தோம், திரும்பி ஒரு 4 நாள் சென்று பார்க்கும்போது அது குறைவாகிக்கிட்டே இருக்குது. அனாவசிய செலவா அத்தியாவசிய செலவாக நீங்கள் செய்வீங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், அதே போல் ஷூஸ் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், நீங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் தேவையாக இருக்கா? அத்தியாவசியத்துக்காக பயன்படுத்துறீங்களா, இல்லை அனாவசிய ஆடம்பர செலவாக அதை பண்ணுறீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை அது நிஜமாலுமே உங்களுக்கு தேவைப்படுதா? இல்லை சம்டைம்ஸ் நீங்கள்
அனாவசியமாக காசு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய தேவையில்லாம ஆர்டர் பண்ணி குப்பை மாதிரி குடிச்சு வச்சிருக்கோம் நம்ம வீட்டில். அது எதுக்குன்னே இந்த அதுவும் தெரியாம இல்லாமல் நான் வாங்க போனோம்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் கம்மி ரேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து வாங்கிருக்கு. அதையும் சேர்த்து வாங்கி அப்படிதான் நம்ம செலவாகுது. அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் நமக்கு வரும் இல்லையா? இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நீங்கள் சொல்கிற அந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே பார்த்தோன்னா இத்தனை செட்டு நீங்கள் சாப்பாடு போடும்போது உங்களுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும், இந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா கிடைக்கும், 50% ஆஃபர், 80% ஆஃபர், அப்புறம் நிறைய கேஷ்பேக்ஸ் வருது, அப்புறம் நமக்கு வந்து நிறைய இதெல்லாம் வருது இல்லையா, ரிவார்ட்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கலாம் பார்ப்போம் இல்லையா? இப்போ இது எல்லாமே நமக்கு பயன் கொடுக்குது, நிறைய பயன் கொடுக்குதுன்னு ஒத்துக்கலாம். ஆனாலும் பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு? நமக்கு ஒரு பக்கம் ஸ்கேம் நடக்குது, நம்மளுடைய ஹெல்த்தும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது, பணமும் செலவாகுது. அப்போ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? தேவையானதப்போ போய் எடுத்துக்கணும், தேவையில்லாதப்போ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம அந்த லெவலுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அனாவசியமாக செலவு செய்கிறத தவிர்க்கலாம். ஓகேவா? அதுதான் இன்றைக்கி நம்ம கேஸ் ஸ்டடியில் பார்த்துருக்கோம். இனிமேல் வந்து நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கும்போது என்ன செய்யணும்? நமக்கு இது தேவையாக இருக்கா, இல்லை இதை நம்ம அனாவசியமாக செலவு பண்ணுறோமான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கணும். சரியா? ஓகே, நன்றி.